இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறதா என்று பார்த்தால் இல்ல. ஆக்சுவலா இது ஆக்சுவலி மற்ற மதத்தினர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பெண்களை வந்து இஸ்லாம்ல இருக்கவங்க வந்து ஃபர்ஸ்ட் படிக்க விட மாட்டாங்க, நெக்ஸ்ட் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலயே ஒரு இதா இருப்பாங்க, வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, அப்படி எல்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இது வந்து அந்த மாதிரி இல்ல. அல்லாஹ் வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கானா, ஒரு பெண் பிள்ளை பிறந்துச்சுன்னா எப்படி எல்லாம் ஒரு மனுஷன் ரியாக்ட் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் அவன் முகம் கருத்து போயிடும். நெக்ஸ்ட் வந்து எல்லார்கிட்ட இருந்து இதை சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு இருக்க பார்ப்பான். இதோட வந்து இதை கம்முன்னு புதைச்சிடலாமான்னு கூட அவன் யோசிப்பான். ஆனா இது எல்லாம் செய்யறது மிக கெட்டது. மாறாக இஸ்லாம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவர் ஒருவர் 2 பெண் பிள்ளைகளை பெற்று அவர்களை சாலிகான பிள்ளையாக வளர்த்து திருமணம் செஞ்சு தராங்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை வழிகாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் இது தாயோட மகிமை. தாயின் மகிமையில அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நபி அவர்களிடம் ஒருத்தவங்க வந்து கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலகத்திலேயே நான் நல்ல முறையில் உறவாடுவதற்கு மிகவும் தகுதி படைத்தவர் யார் என்று கேட்கும்போது ஃபர்ஸ்ட் உன்னுடைய தாயார் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவதாக அந்த கேள்வி கேட்கப்படும் போதும் செகண்டும் உன்னுடைய தாயார், மூன்றாவதாக கேட்கப்படும் போதும் தாயார்னு சொல்றாங்க, நான்காவதாக தான் தந்தை. உங்களை 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்து நல்லபடியாக வளர்ப்பதில் பெரிய பங்கு வந்து தாய்க்கு இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் தான் தந்தை. அதுக்காக தான் அல்லாஹ் வந்து இவ்வளவு பெரிய கண்ணியத்தை வந்து தாய்க்கும் பிறகு தந்தைக்கும் கொடுத்திருக்கிறாங்க. ஆக்சுவலா இஸ்லாத்துல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, எவர் ஒருவர் தாய் தந்தை முதுமை அடைந்த நிலையில் அவர்களுக்கு பணிவிடை செய்யலையோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் நுழைய நான் விடமாட்டேனோ அல்லாஹ் சொல்லி வச்சிருக்கான். நெக்ஸ்ட் இது வந்து கல்வி மற்றும் வேலை. ஆக்சுவலி இஸ்லாத்துல இருக்கிறவங்க வந்து பெண்கள் வந்து அவ்வளவா கல்வி கற்க வேண்டாம், வேலைக்கு வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்வி கற்றல் வந்து ஆண் பெண் 2 பேருக்கும் இது கடமை. ஏன்னா கல்வி கற்றால் தான் அல்லாஹ் குரான்ல என்ன சொல்லியிருக்கான்னு தெரியும். குரான் என்றது ஒரு வழிகாட்டி. நீ நல்லது எது தீயது எதுன்னு தெரியுது, நீ வழிகாட்டி நடப்பதற்காக தான் குரான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதுக்காக கல்வி கற்கிறது ஆண் பெண் 2 பேருக்குமே கடமையாகப்படுறது. அதே மாதிரி ஒரு ஹதீஸ் என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னா, எவர் ஒருவர் கல்வி கற்க முயல்கிறாரோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு வழி காட்டுவேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேலை. அல்லாஹ் வேலைக்கு வந்து போகலாம், இந்த இஸ்லாத்துல இருக்கிறவங்க வேலைக்கு போகலாமா போக கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் இருக்கு. சரியா? ஆக்சுவலி ஒரு பெண் பிள்ளை பிறந்துச்சுன்னா அவர்களுடைய செலவுகளுக்கு எல்லாமே ஒரு தந்தை பொறுப்பு. அதே ஒரு பெண் பிள்ளைக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துடுறோம்னா அவருடைய பொறுப்புகள்லாம் வந்து கடமை யாருக்கு இருக்கு? கணவனுக்கு இருக்கு. கணவன் அப்படி இல்லைன்னா ஒரு முதுமை அடைந்த நிலையில பிள்ளைக்கு இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து கணவன் இல்ல, பிளஸ் எனக்கு வருமானம் அவ்வளவா இல்ல, இது எல்லாத்தையும் தாண்டி நானே சம்பாதிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, நான் ஒரு கல்வி கற்றுருக்கேன், நான் ஒரு டீச்சரா வேலைக்கு போக விரும்புறேன்னா உங்களுடைய ஹிஜாபோடவும் ஒரு அறத்தோடு நீங்க அந்த பணியை செய்யுங்க, ஹிஜாபோட வேலையை செய்யுங்க. பிளஸ் இதுல மெயினா என்னன்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களையும் நீங்க தான் கவனித்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் முடிஞ்சு உங்களால வேலைக்கு போக முடியும்னா உங்களுக்கு கண்டிப்பாக சம்பாதிக்கிற அனுமதி உண்டு. இது மெயினா என்னன்னா, கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஒரு மிகப்பெரிய வியாபாரி. அவங்க தான் வந்து ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து வேலைக்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கூட திருமணம் செஞ்சாங்க இல்லையா? சோ இஸ்லாம் என்ன சொல்லி, கல்வி கற்கவும் தடை செய்யல, அதுக்கப்புறம் வேலைக்கு போகவும் தடை செய்யல. சில கோட்பாடுகளை பின்பற்றி நீங்கள் இது எல்லாத்தையும் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது திருமணம். இது நெக்ஸ்ட் திருமணம் பத்தி. திருமணத்துல அல்லாஹ் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஸ்லாம் தெரிந்தவர்கள் எப்படி திருமணம் செய்வாங்கன்னு சொல்றேன். அவர்கள் மனக்கோடைகளை நீங்கள் மனமுவந்து கொடுத்து விடுங்கள். நீங்க கொடுத்துருங்க, மகரை கொடுத்து விடுங்கள். அதனால வந்து ஒரு ஆண் மகன் தான் மகர் கொடுத்து திருமணம் செய்யணும். அந்த திருமணமும் அவனால எவ்வளவு முடியுமோ அப்படிதான். ரொம்ப வந்து ஆடம்பரத்தோடும் வீண் செலவு செய்தும் திருமணம் செய்யக்கூடாது. ஆமா, மகர் வந்து பெண் வந்து டிமாண்ட் செய்யணும், எனக்கு இவ்வளவு வேணும். அதே மாதிரி பெண்ணுக்கு எப்படி இருக்குன்னா, நான் இவ்வளவு வேணும்னு அவங்க கேக்குறாங்க, சரி இப்போ நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வந்து மகர் கொடுத்து திருமணம் செய்யலாம். அப்படி இல்லையா, நான் சிறிது காலம் பொறுத்து தரேன்னு சொல்லும் போது அந்த பெண்ணோட உரிமை அது. நீ சிறிது காலம் பொறுத்து கூட வாங்கலாம், இல்லைன்னா கடனாக வாங்கலாம். ஆனா மகர் கொடுக்க வேண்டியது அந்த ஆண் மகனின் கடமை. அவன் தான் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும். அது உன்னால எவ்வளவு முடியுதோ இல்ல அவங்க எவ்வளவு டிமாண்ட் பண்றாங்களோ அவ்வளவு கொடுக்கணும். நெக்ஸ்ட் இஸ்லாம் தெரிஞ்சே எப்படி வந்து இப்ப கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்லாம் தெரிஞ்சே வந்து
வரதட்சணை வாங்குறாங்க. இஸ்லாம் தெரியும், ஆனா வந்து இப்படிதானப்பா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரதட்சணை வாங்கிட்டும் கல்யாணம் பண்றாங்க. வரதட்சணை காரு, பைக்கு, நகை, அது இதுன்னு சொல்லிட்டு இதனால என்ன நடக்குது, பெண் பிள்ளை பிறந்தாலே பாரம் சுமம் அப்படின்னு சொல்லிட்டு பெண் பிள்ளைக்கு நடக்கக்கூடிய அனைத்து இதுக்குமே வந்து மெயின் காரணம் வரதட்சணை தான். இன்னைக்குமே வந்து சமுதாயத்துல பரவலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வரதட்சணை கொடுமை. கரெக்டா? அதுக்கப்புறம் அதே மாதிரி இப்போ இஸ்லாத்துல இருக்கவங்க இந்த மாதிரி பண்றாங்க. இஸ்லாம் தெரிஞ்சுமே குரான் பற்றி அறியாதவங்க, பிளஸ் மாற்று மதத்துல இது இருந்தாதான் கல்யாணமே நடக்குங்க. அப்படியெல்லாம் கல்யாணம் நடக்காது. ஏன்னா பெண் பிள்ளைக்கு வயசாகி கூட போயிடும், ஆனா வந்து கல்யாணம் நடக்காது. வரதட்சணை இல்லைன்னா கல்யாணம் நடக்காது. அந்த மாதிரி ஆயிடுது. இவ்வளவு தூரத்துக்கு கட்டாயப்படுத்துறது மற்ற மதத்துல இருக்கு. ஆனா இஸ்லாத்துல நீங்க கொடுத்து திருமணம் முடித்து கூட்டிட்டு வாருங்கள் அப்படின்னு தான் இருக்கு. இது வந்து கணவன் மனைவி பத்தி. கணவன் மனைவி பத்தி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், ஃபர்ஸ்ட் மனைவி தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவிக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுப்பதும் ஒரு நன்மைன்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, மனைவியோட உடுக்கும் உடைக்கும் உண்ணும் உணவுக்கும் மற்ற சிலவுக்கும் எல்லாமே வந்து கணவன் பொறுப்பேற்க வேண்டும். அதே நேரத்துல அவளை கண்ணியத்தோட பார்த்து கொள்ளணும். இது வந்து என்ன சொல்றான்னா, ஒரு பெண் வந்து விலா எலும்பு போல சொல்ற அல்லாஹ் குரான்ல சொல்லி வச்சிருக்காங்க. விலா எலும்பு வளைஞ்சுதான் இருக்கும், அதை வந்து நீங்க நேராக்க பாக்காதீங்க. இது எதுக்கு சொல்றானா, நீங்க அதை நேராக்குனீங்கன்னா உடஞ்சிரும். புரியுதா? அதே மாதிரி திருமணத்துல சில குறைகளோட தான் இருப்பாங்க அவங்க. ஓகேவா? அவங்களோட குறைகளை மட்டுமே நீங்க பார்க்காம அவங்களுடைய நிறைகளை பார்த்து அவங்களோட அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். சரிங்களா? அப்படி நீங்க குறைகளை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா அந்த திருமணம் நல்லாவா இருக்கும்? எதுல போய் முடியும்? கடைசியில தலாக்ல போய் முடியும், டைவர்ஸ்ல போய் முடியும். அதுக்கப்புறம் இது உண்ணும் உடுத்தும் எல்லாத்துக்குமே வந்து கணவன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லுது. இது வந்து சொத்துரிமை. ஆனா அப்படியே கண்டினியூ பண்ணணுமா? சொத்துரிமையில வந்து எப்படி ஆண் பிள்ளைக்கு வந்து தன்னுடைய தந்தை தாயாரோட சொத்து வருதோ அதே போலதான் பெண் பிள்ளைக்கும் இருக்குது இஸ்லாத்துல. சரிங்களா? ஏன்னா இது வரைக்குமே சொல்லிட்டு பெண் பிள்ளை இருந்தாங்கன்னா இவங்களுக்கு சொத்து கொடுக்கணுமா, ஆண் பிள்ளைக்கு மட்டுமே கொடுத்துடலாம், ஆண் வாரிசுக்கு மட்டுமே இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது வரைக்குமே வந்து கோர்ட்ல நிறைய கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. சரிங்களா? ஆனா இஸ்லாம் வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடியே பெண்ணுக்கும் வந்து சொத்துரிமை இருக்கு, ஆணுக்கும் சொத்துரிமை இருக்குன்னு தான் சொல்லியிருக்கு. அதே மாதிரி இது வந்து ஜனாதா. அல்லாஹ் வந்து பெண் இறந்த பிறகும் எவ்வளவு ஒரு கண்ணியத்தோட அல்லாஹ் வந்து பெண்ணை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆண் இறந்தா வந்து அவனுடைய கஃபன்ல வந்து 3 துணி இருக்கும். அதே பெண் இறந்த பிறகு அவங்களுடைய கஃபன்ல வந்து 5 துணி இருக்கும். ஓகே? ஏன் அல்லாஹ் அப்படி கொடுக்குறானா, ஒரு பெண் இறந்த பிறகு கூட அவளுடைய உடல் வடிவம் வெளியே தெரியக்கூடாது. அவ்வளவு ஒரு கண்ணியத்தோட, இறந்த பிறகு அவ்வளவு கண்ணியம் இருக்குங்க. அப்ப உயிரோட இருக்கும் போது அல்லாஹ் எவ்வளவு கண்ணியத்தோட நம்ம இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுக்காக தான் இஸ்லாம் இறந்த பிறகும் பெண்களை கண்ணியமாக பார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மற்ற மதத்திலையும் நம்ம மதத்திலையும் இருக்கிறது. ஹிஜாப பத்தி, ஹிஜாப் அணிவதனால என்னென்ன நன்மைகள் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுல சொல்லியிருக்காங்க. ஹிஜாப் வந்து அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குரான்ல, தன்னுடைய தலைமுடியையும் மார்பகத்தையும் மறைத்துக் கொள்வதற்காக தான் ஹிஜாப்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதனால வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், மற்றவங்களோட கவனத்தை வந்து நம்ம ஈர்க்காது ஹிஜாப் என்றது. அதுக்காக அல்லாஹ் வந்து ஹிஜாப்பை பெண்களுக்கு கட்டாயமாக்கி ஹிஜாப் அணிவது மூலமா நம்மளுடைய மானங்களும் பாதுகாக்கப்படுது. ஒரு பாதுகாப்பு கேடயமா இந்த ஹிஜாப் வந்து நம்ம